நிறைந்த இயேசுவே நின் பாத சேவைய ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையால் நம்பிக்கையா, என் மனதில் வந்து தங்கும் மகிமையால் நம்பிக்கையா, நீர் பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். நீர் பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவாய ஆசையே, நின் பாத சேவாய ஆசையே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் காலையில் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் தான் இருந்தேன். சென்னையில் 12 மணிக்கு தான் ஒரு மீட்டிங் முடிஞ்சுது. இந்த ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ்லாம் தயார் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறதுக்காக 12 மணி ஆகிடுச்சு. 12 பேர் தான் வேகமாக ஏர்போர்ட் வந்து வழியில் ஒரு ஹோட்டலில் வச்சு சாப்பிட்டுட்டு வண்டி ஏறி வந்தேன். டைம் ஆயிருமோ நினைக்கும்போது கரெக்டாக ஆண்டு நல்ல டைமை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி என்ன சரி ஒரு சில வேலைகள் எனக்கு நிறையா. பேராசிரியர் அன்பழகன் சொல்லி நம்ம பழைய கல்வி மந்திரி இருந்தவர்கள் நிறைய பேர் டிஎம்கே இருந்தாங்க, உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய பேரன் ஒரு க்யூரின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. க்யூரின்னு சொல்லி சென்னையில் யூராலஜிகள் சம்மந்தப்பட்டது ஸ்பெஷல் அவர் தான் உலகத்தில். அவர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி வர சொன்னார். நான் சொன்னேன், இப்படி ஒரு சில வேலை போயிட்டு நாளைக்கு நான் ஏர்போர்ட்டில் இறங்கி உங்கள் கூட பார்க்க வரேன்னு சொல்லிட்டேன். பல வேலைகள் மத்தியில். ஆனால் தம்பியுடைய ஆசை, தம்பி எப்படியாவது அவருடைய அன்பான இரக்கமான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ எப்படியாவது வரணும், நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் தரப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆலவனம் பக்கத்தில் ஒரு ஆலயம் கட்டணும். அந்த ஊர் மக்களே வந்து ஆலயம் கட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க, காஃபி போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் 12 பையங்க மாதிரி கல்யாணம் பண்ணலை வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க, எப்படி நிற்காங்கன்னு கேட்ட சொன்னாங்க. ஐயா, எங்கள் ஆலயம் கட்டப்பட்டு அது விரிசியாக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். எங்கள் கேட்டால் அதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணோம்னா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் ஓடிடுவோம், ஆலயம் நின்று போயிடும்னு சொன்னாங்க. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் உதவி செய்கிறீங்களோ அதுபோல் எங்களுடைய ஆலயம் திறக்கப்படும். ஆலயம் திறக்கப்படுவது மாத்திரமல்ல, நாங்கள் மகிமையாக வழங்குவோம்னு சொன்னாங்க. தம்பிமார் இன்றைக்கி நினச்சி மறக்கவே முடியாது. அதே போல் தம்பி என்னை கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் திறக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நான் சென்னைக்கு போய்கிட்டு 56 வருஷம் ஆச்சு. 1968 நாங்கள் தனவிலாஸ் பொடின்னு சொல்லி பொடியை ஆரம்பித்தோம். தனவிலாஸ்ன்னு சொல்லி ஆதியில் எங்கள் பேர் வந்து தனவிலாஸ் தான். நாங்கள் 4 சகோதரர்கள். இன்றைக்கும் ஒரே குடும்பம் தான், ஒரே கூட்டு குடும்பம் தான், ஒரே கிச்சன் தான் எங்கள் வீட்டில். இப்போ 2 சகோதரர்கள் இல்லை, மறுச்சு போயிட்டாங்க லேட்டாக. ஒருத்தர் 2 பேர் கடவுள்கள் எல்லாம் நிறுத்தி அடைச்சிட்டாங்க. அப்போது 68 நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது நவம்பர் 25 எங்கள் அண்ணன் சொன்னார், எங்கள் பெரிய அண்ணன் சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு, தம்பி இதை இன்னாட்டை கொண்டு கொடுத்து அவர் காசு வாங்கிட்டோம், முதல் சரக்கு அவர்கிட்ட கொடுப்போம் சொல்லி ஒரு 200 பொடியை என்கிட்ட கொடுத்தாரு. அவர் நாயர், அவர் மலையாளி. அவர் மலையாளி, ஆனால் ஒரு ஆண்டவர் அறியாத இந்து குடும்ப மனுஷன்தான். அதனுடைய இருதயம் அவ்வளோ பெரிய இருதயம், நல்ல இருதயம் தான் மனுஷனை வாழ்த்தும். மனுஷன் வாழ்த்த முடியாது.
இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் உண்மையாக பேர் நிறைய பேர் வாழ்றதில்லை, பொய் புரட்டு தான் வாழ்கிறான். இந்து மக்கள்கிட்ட இருக்க அன்பு அவங்ககிட்ட இல்லை. காரணம் கேட்டால் அரசியலுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி இன்னைக்கு இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாங்கிட்டு சொன்னார். வெறும் ₹6 தான். அந்த ₹6 வாங்கிட்டு வந்தேன். அவர் டீ கடை வச்சுருக்காரு, நாயர்னு சொல்லி டீ கடை, மலையாளி. இப்போ இல்லை, இறந்துட்டார். இந்த ₹6 என்கிட்ட கொடுத்தாரு. இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வந்த உடனே எங்கள் அண்ணன் சொன்னாங்க, இதை என்ன செய்யலாண்டேன்னு கேட்டார். முதல் காசு இல்லை, அப்போ ஊருக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. அதை அப்படியே அசையாமல் அவர் எப்படி கொடுத்தாரு அப்படியே பொட்டலம் போட்டு கொடுத்து அனுப்பி எங்கள் அம்மாட்ட சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஆலயத்தில் கொண்டு போய் கோயிலில் கொடுத்துருங்கம்மா. நான் வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், ஆனால் இந்த பணத்தை மட்டும் எடுக்க வேண்டாம், இது முதல் தரமாக ஆண்டவர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவும் கண்ணீரோட, எங்கள் அம்மா விதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபட நல்லவங்க வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொண்ட தாய். அந்த தாய், எங்கள் தாய் அப்படி ஜெபிச்சதுனால இன்றைக்கி வாழ்க்கையில் இப்படி வளர்ந்துருக்கோம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, வாழ்ந்தோமில்ல. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, செருப்பு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. முந்தாடி என் பேத்தி மட்டும் எனக்கு ஒரு ஷூ வாங்கி வந்து கொடுத்துருக்கா, ₹11,000 ஒரு ஷூ. என் பேத்தி, எனக்கு ஆச்சரியம். எனக்கு கேட்ட தாத்தா அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் ₹10 செருப்பு வாங்க வழி இல்லாமனுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கொடுத்து கிருபை தந்திருக்காரு நினச்சி பார்ப்பேன். அதே போல் தாயிட்ட கொடுத்தேன். அதேபடி இந்த ஆலயத்தை வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதை தான் இன்றைக்கி நினச்சி பார்த்தேன். எதுக்குன்னா, இந்த தம்பி அன்பியாக கூப்பிட்றாரு, நம்ம கால் வைக்கும்போது அவர் விருத்தி அடையணும். விருத்தி அடையது மாத்திரமில்ல, 1000 கோடிகளுக்கு அதிபதியாக மாறணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அதோட கிருபை. அது மாத்திரமல்ல, இவங்க மூலமாக அநேக மக்கள் உதவி பெறணும். அதுதான், பணம் சம்பாரித்து புதைச்சி வைக்கிறதுக்கு இல்லை, 4 பேருக்கு உதவியாக வாழணும். ஏன்னா ஏழையின் சிரிப்பில் முந்தா நாள் ஒரு மகா என்கிட்ட வந்தா, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மகா. அவளுக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி. இந்த கட்டி கிட்டத்தட்ட பயங்கரமான வெயிட்டு. அது கேன்சர் கட்டியாக இருக்கணும்னு நினச்சி கேன்சர் கட்டி இல்லை. நிறைய பேர் அவளுக்கு சொன்னாங்க, நீ உனக்கு திருமணமே ஆகாது, திருமணமே ஆனாலும் உனக்கு குழந்தை பார்க்க முடியாதுன்னாங்களாம். அவள் சொல்லிட்டேன்ட்டு அழுதா. நான் சொன்னேன், கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைம்மா, உனக்கு ஆண்டதுன்னு கட்டியை காட்டினார், வெளியே எடுத்துட்டாங்கல்ல ஒன்று சொன்னேன். முந்தாள் என்னை பார்த்து சொன்னேன், எனக்கு அண்ணன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை ரெடியாக இருக்குண்ணே, நாளைக்கு பூ வைக்க போகிறோம், உங்களை ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னான். என்னமோ உதவி செய்யன்னு கேட்டேன். உங்களால் முடிஞ்சது செய்யுங்கண்ணா. என் நேரத்தில் அந்த நேரத்தையும் பாக்கெட்டில் 50,000 இருந்துச்சு, கையில் எடுத்து கொடுத்து பண்ணிட்டு போக மாட்டேன். நேற்று அந்த மகளை பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே 2 கண்ணும் கண்ணீர் விட்டு அழுதா. என்ன கேட்டால், நீங்கள் கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஆசவமாக இருந்தது. ஒரு ஆசவமாக இருந்தது மாத்திரமல்ல, எனக்கு நல்ல அந்த மாப்பிள்ளை பிடிச்சிட்டு, மாப்பிள்ளைக்கு எனக்கு நல்லா பிடிச்சிட்டுனே. நான் சொன்னேன், யாரும் ஒருத்தருக்கு வாழ்க்கையை ஒருத்தர் தடை பண்ணவே முடியாது. நம்முடைய இருதயம் நல்லா இருக்கணும், நம்முடைய சிந்தனை நல்லா இருக்கணும். நீ யாரை வாழ்ந்தவங்களும் ஆஸ்வதிக்கப்படணும், யாரை கரம் பிடிக்கிறியோ அவங்க கரம் பிடிக்கப்படணும், அவங்க இதுதான் அவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்தேன். இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கி ஏழைகள் தான் கஷ்டம். நிறைய ஊர்களில் பாருங்கள், இந்த ஏழைகளை தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது மாத்திரமல்ல, மேலே சேந்திபுரத்தில் ஒரு ஏழை தாய் என்னை பார்க்க வந்து சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு ஒரு கல்யாணம் ஒழுங்கு பண்ணியிருக்கேன், என் புருஷன் கொரோனாவில் இறந்து போயிட்டார், எனக்கு 3 பிள்ளைகள், மூத்த மகளுக்கு திருமணம் ஒழுங்காகிருக்கு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, என் மகளை ஜெபம் பண்ண வருவீங்களான்னு கேட்டால் வரமாட்டேன். நீங்கள் பெரிய ஆளுன்னா. நான் சொன்னேன், உன்னோட மோசமான நிலைமையில் வாழ்ந்த மனுஷன், நான் பெரிய ஆளுன்னு சொல்லாத, உன்னோட மோசமாக வாழ்ந்த மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி நான் போயிட்டு ஜபக்கூட்டம்லாம் முடிச்சு வரும்போது ஏதாவது சின்ன உதவி செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். அவன் அம்மா சொன்ன மாதிரி ரோட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டேன். ரோட்டில் ஸ்டூல் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இட்லி வாங்கி வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அவங்க கூட சாப்பிட்றோமான்னு சொல்லி சாப்பிட்டு வந்துட்டேன். விடிய காலம் கேட்டால் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா கல்யாணம் ஆச்சு, என்னாச்சு, நடந்து முடிஞ்சு மாப்பிள்ளை வந்தாச்சான்னு கேட்டால், மாப்பிள்ளை நின்று போச்சு, கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா வேதத்தில் ஒரு வாசிக்கும், பைபிள் வேதத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழி 10-15 வாசிக்கும் போது, ஏழைகள் வறுமை
அவங்கள கலங்க பண்ணும். ஏழை வறுமை ஏழைக்குரிய கஷ்டத்தை மாதிரி நாட்டில் வரவே கூடாது. அவங்கள கலங்க பண்ணும். ரொம்ப வருத்தம். என்னதுக்கு நின்று போச்சுன்னு கேட்டால் 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத, வரவங்களுக்கு 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாம்பார் வச்சு ஒரு கூட்டுக்கு வச்சு சாப்பாடு கொடுக்க முடியாத, இன்னொரு கல்யாணம் பார்த்துக்கலான்னு சொல்லி நிறுத்திட்டாங்கட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை, அவ்வளோ ஒரு வேதனை. உடனே அங்கே ஒரு ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி, அந்த கல்யாணம் 10 மணிக்கு தாலி கட்டணும், நீ என்ன செய்ய எது செய்யோ, ஹோட்டலோடு ஆர்டர் கொடுத்துரு, சாப்பாடு வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு கடந்து வந்தேன். ஏன்னு கேட்டால் ஏழைக்கு அளவுக்கு கடன் தரான். இதுதான், நீ பணத்தை வச்சு பூட்டி வச்சு வாழ்ந்து லாபம் கிடையாது. பணம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது. எங்கள் ஊரில் பெரிய ஒரு அடியாக இருந்தார், பெரிய பணக்காரன், துரசாமி நாடார்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரன். 16 பிள்ளைகள் அவருக்கு. 16 பிள்ளைகளும் பிறந்து போச்சு, செத்து போச்சு, பிறந்து வந்து செத்து போச்சு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல விஷயம். ரோட்டில் போனாருன்னா ஒரு பழியம் விளையாடுனானா கொடையை வச்சு குத்தி தள்ளிடுவார் கீழே. ஒரு வீட்டில் ஒரு மாடு பால் கறக்குன்னு சொன்னால் மாட்டை போய் பார்த்தோன்னா மாடு செத்துவோம்லாம் கண்டுபிடிச்சி செத்துவோம். அவ்வளோ நல்ல மனுஷன். யார் தோட்டத்தில் மிளகா கிளஞ்சி கிடக்கும் போய் பார்த்தோன்னா தோட்டமே அழுகி போயிடும். அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன். அவங்க நினச்சாங்க பணம் தங்களை பாதுகாக்கும், தாங்க பணம் வாழ வைக்கணும்னு நினச்சி வாழ்ந்தாங்க. திடீர்னு சொல்லி 16 பிள்ளைகள் சொத்துன மனைவி மென்டல் ஆகிட்டாங்க. மென்டல் ஆன உடனே இந்த அம்மா என்ன செய்தா தெரியுமா, சுடுகாட்டில் உதவும் படுப்பாங்க, சுடுகாட்டிலும் போய் படுப்பாங்க, கழுத்து நிறைய நகையை போட்டு சுடுகாட்டில் போய் படுப்பாங்க. 2 நாள் 3 நாள் வரமாட்டாங்க. யாராவது வேலைக்காரங்க போய் கூட்டிகிட்டு வருவாங்க. பிள்ளை இல்லை. தன்னுடைய சொந்த சகோதரி மகனை எடுத்து வீட்டுக்கு மகனாக கொண்டு வந்தார். சொந்த சகோதரி மகன் வந்த உடனே மகனுக்கு தூரமான இடத்துல, பக்கத்தில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, தூரமான இடத்துக்கு மகளை ஒரு திருமணம் பண்ணி அந்த மகளுக்கு ஒரு தாலி கட்டினாங்க. தாலி கட்டின உடனே அந்த மகன் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். விடிய தூங்கலை. கடைசி வரைக்கும் ஓடி ஒழிஞ்சி முதல் தடவை இல்லை. திருமணமாகி கரெக்டாக 16 நாளில் ஊர்க்கணத்தை போய் தலைகளை விழுந்து செத்துற அந்த மகன். இதுதான் வாழ்க்கை. இது நிறைய பேர் வாழ்க்கையில் நினைக்கிறதில்லை. பணம் யாரையும் காப்பாற்றாது. பணம் எந்த மனுஷனையும் காப்பாற்றாது. நீ கொடுக்க அன்பு, நீ கொடுக்க வார்த்தை, நீ மற்றவங்களை நேசிக்க நேசிப்பு, இதுதான் அவளை காப்பாற்றும். கடைசியில் ஒரு வேலைக்காரி அம்மா வீட்டில் வேலை பார்த்தா, வீடோ புருஷன் இல்லாதவா வேலை பார்த்து ஒரு நாள் ஒரு பீரோவை திறந்து வைக்கிறத பார்த்தா, பணம் கட்டுக்கட்டாக இருந்து பார்த்தா, ஒரு கடைக்காரனை போய் சொன்னா, அண்ணா இந்த மாதிரி இந்த ஐயா வீட்டில் பணமாக இருக்கே அப்படின்னு. அவர் சொன்னார், நீ பணத்தை அள்ளியாந்து என்கிட்ட கொடு, உனக்கு புருஷன் இல்லை, உன மனைவி ஆகிக்கிறேன்னாரு. அள்ளியாந்து கொடுத்தா. இதை பக்கத்து கடைக்காரர் சொன்னார், நீ என்ன அங்கே போகிற, அங்கேருந்து அள்ளியாந்து கொடுக்கட்டான். இப்படி 5-6 பேருக்கு அள்ளியாந்து கொடுத்து பணக்காரங்க ஆகிட்டா. அது எங்கள் அத்தையும் ஒரு ஆள், எங்கள் அப்பாவோட பிறந்த அத்தையும் ஒரு பணக்காரி ஆகிட்டா. அது பணம் நிற்காது. அது பணம் என்றைக்கே கள்ள பணம் ஒரு நாள் நிற்காது. கள்ள பணம் ஒரு நாள் நிற்காது. கடைசியில் ஒரு நாள் பணம் எடுக்கும்போது அவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே அவளுக்கு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணார். ஊத்துமலை தான் ஸ்டேஷனு. இன்ஃபார்ம் பண்ணி அவளை தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. யார் அவர் என்றைக்கு கணக்கில்னா என்றைக்கு இன்கம் டேக்ஸ் கேட்டினார். என் பணமே திருடு போகலன்ட்டார். என் பணமே திருடு போகலன்ட்டார். நிலைமை என்ன தெரியுமா, கடைசி நாளில் செத்துட்டார். ஒரு கூட பிறந்தவங்க கூட யாரும் வரல. அழப்போன பொம்பளை ஆள் இந்த முந்தியில் கிட்ட இந்த 4 நாளாக ஏதோ ஒரு பணத்தை எடுத்து நெத்தி காசு வச்சு அந்த காட்சியை சின்ன பையன் நான் பார்த்தேன். இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு விசேஷமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கமில்ல, ஈசாக்கு விச விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலம் பெற்றான். அதே போல் தம்பி 100 பலன் பெறுவது மாத்திரமல்ல, அவங்க சகோதரர்கள்லாம் நல்லா இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இந்த விளாத்தியுளத்தில் விளாடுற மக்கள் கிறிஸ்தவன்னு இல்லை, ஏழை மக்களுக்கு, எளிமைப்பட்ட மக்களுக்கு, இந்த எந்த ஜாதியும் ஒரு ஜாதியும் முன்னுக்கு வராது. எல்லாம் ஒரு ஜாதி தான். எல்லாத்துக்கும் ஒரு ரத்தம் தானே விடுது. ஏன் உனக்கு ஜாதி கணக்கம், நான் செட்டியார் பிள்ளையார் ஒன்றும் கிடையாது. நீ கடவுளுக்கு உத்தமமான பரிசுத்த ஜாதி. வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், எல்லோரும் நேசிக்கணும், எல்லாத்தையும் அன்பு கூறணும். அப்படி வாழ்ந்தீங்க அப்படி சொன்னால் வாழ்க்கை செழிக்கும், கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அந்த கிருபை ஆண்டு தரணும்.
நான் நினச்சி பார்ப்பேன் வாழ்க்கையில். ஒரு காலத்தில் ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மாட்டு வண்டியில் ஏறி புளியம்பரத்தில் ஏறி மேலே போய் ஃப்ளைட்டை பார்ப்பேன். அவ்வளோ ஆசை. இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆண்டு போக வச்சுருக்காரு. நினச்சி பார்க்க முடியாது. உலகம் முழுவதும் ஆண்டு போக வச்சிருக்கு. காரணம் கேட்டால் என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருந்ததுனால தான். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு வாழ்க்கையில் தருவார், ஆஸ்வதிப்பார். என்ன கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் 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 என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரார் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரார் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நின் மூலம் செய்வதில்லை. உன்னை கிண்டி இளோபவரோ சில வேளையில் நிச்சயினா உன்னை கிண்டி இளோபவரோ. ஜயமோ கணமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரா, உனக்கென்றும் அழி காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இன்னும் மாட்டாங்க. மதுரையில் அவங்க பிரதர் வீட்டில், அங்கே ஒரு அண்ணன் வீட்டில், அண்ணன் வீட்டை தம்பி வீட்டில் ஏசி மாட்டி மேலே வீடு மாற்றி ரொம்ப தூரமாக கவனித்து பார்த்தாங்க. நினச்சி பார்த்தேன், அன்பு தான் பெருசு. உலகத்தை வேறு ஒன்றும் இல்லை. கருத்துள்ள ஆசிரியக்கட்டும், வழி எடுத்துட்டு எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க. இன்னொரு மீட்டிங் நான் போனோம். என்ன முடிச்சுட்டு நாளை காலை ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் சென்னை போயிடுவேன். என்ன ராஜே சொன்ன மாதிரி வயசான காலத்திலோட கடவுள் தான் விளந்தார். ஏன்னா கடவுள் தான் விளந்தார். துணையெல்லாம் வர முடியலை. என்னை வேஷ்டிக்கட்டோட ஆள் தேவைப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வயசாகிட்டு இருந்தாலும் கடவுள் தான் நம்மளை பாதுகாக்க. அதனால் இன்னும் கிருபையை காத்து வராரு. என்ன இன்னும் காக்கணும். திருச்சபையில் ஆஸ்வதிக்கப்படணும். இன்னைக்கு திருச்சபையில் குளறுபடி எல்லாம் கள்ளப்போய் தான், கள்ளத்தெல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டு நடத்துவார். ஆண்டு ரத்தத்தை சம்பாதிச்ச திருச்சபை. யாரும் ரத்தத்தை சம்பாதிக்கலை, யாரும் பாடுபடலை, சுயலாபத்துக்கு வந்திருக்காங்க. ஆண்டவர் விட மாட்டார்ல. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வேண்பாங்க. அந்த வார்த்தையை தரணும். திருச்சபை ஜெபம் பண்ணுங்க. மிஷினரிகள்லாம் வரலன்னா அன்றைக்கி நம்ம ஒரு அடி நல்லா கிடையாது. அன்றைக்கி மெத்தடிஸ்ட் சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரு டெத் ஆனிவர்சரி போயிருந்தேன். ஒரு காரியம் பார்த்த உடனே அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது தம்பி சொன்னார், ஐயா அந்த ரைட் சைடில் இடத்த
200 கோடிக்கு விற்றுட்டாங்கன்னாரு. சர்ச் இடத்த லெஃப்ட் சைடு எடுத்து 150 கோடிக்கு விற்றுட்டாங்கன்னாங்க. 350 கோடி. துட்டு ஒன்று நிற்குமா? திருட்டு காசு ஒன்று நிற்குமா? ஆண்டு ரத்தம் சம்பாதிச்சு திருச்ச வேலை மிஷினரியில் பாடுபட்ட சொத்து. நீ கூறு போட்டுவீங்க, ஆண்டு ஒன்று கூறு போட்டுருவார். அதனால் மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல நிர்வாகங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இதனால் மக்களும் ஆண்டவன் அறியணும். ஆண்டவன் அறியாத மக்கள் கூட நினைக்கணும், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அந்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு சொல்லி எல்லாம் நினைக்கணும். அதனால் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லோரும் சாந்தமாக பேசுங்க. தம்பி, விசேஷமாக ஆபிரகாமை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாய் 52 ரெண்டாவது வாசி பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனாய் ஆபிரகாமை நினைத்துக்கொள், பெற்ற தாயை சாராளை நினைத்துக்கொள், அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை நான் அழைத்து நான் ஆஸ்வதிச்சினார். அப்போ இந்த பட்டணத்தில், இந்த வாகக்குளத்தில் அவனை அழைச்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு, இன்னும் பெருக செய்வார். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க பாருங்கள் எவ்வளோ தேவ மனுஷன் வந்திருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட கிருபை தரணும். என்னை அழைச்சிருக்கிற நன்றி, மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி, அண்ணன் உறவினர்கள் எல்லாம் இந்த உலகத்தை கொண்டு போகிறதில்ல. நீ வாழ்கிற வாழ்க்கை எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் தான். சரியா? ரொம்ப சந்தோஷம். வேறு எதுவும் காரியங்கள் இருக்கா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஆரோ கல்லறை மூடிடும் பெருங்கள் புரண்டுரண்டோடுதுப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடும்